ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். நாம் இந்த காணொளியில் அறிவியல் உலகத்தின் மிக பெரும் ஜாம்பவன்களான நியூட்டனும் ஐன்ஸ்டீனும் ஈர்ப்பு விதிங்கிற ஒரு கோட்பாட்டில் எப்படி முரண்பட்டு நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா முதலாக நியூட்டன் ஒரு ஈர்ப்பு விசையை உருவாக்குறாங்க, அடுத்ததாக ஐன்ஸ்டீன் இன்னொரு ஈர்ப்பு விதியை உருவாக்குறாங்க. ஈர்ப்பு விதிங்கிறது வாட் இஸ் தி கிராவிட்டிங்கிற ஒரே ஒரு கேள்விக்கான பதில்தான். ஆனால் இங்கே ஒரு கேள்விக்கு இரண்டு பதில்கள் உருவாக்கப்படுது. அந்த இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிராக இருக்குது. அது எப்படிங்கிறத தான் நாம் இந்த காணொலியில் சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நியூட்டனின் ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1600ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நியூட்டன் ஈர்ப்பு விசைங்கிற ஒரு புது கான்செப்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அது என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் மற்ற பொருட்களை ஈர்க்கும் சக்தி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை நியூட்டன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆப்பிள் மரத்தில் இருந்து ஆப்பிள் விழுறதை பார்த்த நியூட்டன் யோசிக்கிறாங்க, ஆப்பிள் எதுக்காக பூமி மேலே வந்து விழுது, ஆப்பிள் மேல் நோக்கி போயிருக்கலாமேன்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் நியூட்டனுக்கு ஒரு பதில் கிடைக்குது, பூமி தான் ஆப்பிளை கீழ் நோக்கி இழுக்குதுன்னு. அதன் பிறகுதான் நியூட்டன் ஒரு முடிவுக்கு வராங்க, பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு மாசுக்கும் மற்ற மாசை ஈர்க்கும் ஒரு சக்தி இருக்குதுன்னு. நியூட்டன் தன்னுடைய சிந்தனையை அதோட நிறுத்தலை. கீழே விழும் ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய நிறைக்கு சமமான வெவ்வேறு அளவில் விசை உருவாகுதுன்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு ஃபோர்ஸை உருவாக்குதுன்னு கண்டுபிடிக்க ஆய்வகத்தில் பொருட்களை கீழே விழ செய்து ஆய்வு பண்ணுறாங்க. ஃபைனலாக நியூட்டனுக்கு ஒரு பதில் கிடைக்குது. அதை ஒரு ஃபார்முலாவாகவும் உருவாக்குறாங்க. அதுதான் F = gm1m2/r². இந்த ஃபார்முலாவை பற்றி நாம் வரும் காணொளிகளில் மிகவும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலா மூலமாக நியூட்டன் நமக்கு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியது என்னென்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு பொருள் மற்ற பொருளின் மீது செயல்படுத்தும் ஒரு நேரடியான விசை, அதாவது ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. நியூட்டனின் இந்த ஈர்ப்பு விசை கோட்பாடு இன்றளவும் மிக துல்லியமாக வேலை செய்யுது. அதாவது நியூட்டனின் இந்த ஈர்ப்பு விசை எங்கெல்லாம் பயன்படுதுன்னா, விண்வெளிக்கு செலுத்தப்படும் ராக்கெட், மேலிருந்து கீழே விழும் பொருட்கள், கட்டிடங்கள் கட்டுவதுன்னு பல வேலைகளில் பயன்படுது. அது மட்டும் இல்லை, நம்ம சோலார் சிஸ்டமில் எல்லா கோள்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கிறதையும் செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வருவதை பற்றியும் இந்த ஃபார்முலா ஒரு அடிப்படையான சிந்தனையை உருவாக்குது. நியூட்டனின் ஈர்ப்பு விதி இப்படி வெற்றிகரமாக செயல்பட்டாலும் நியூட்டனின் ஈர்ப்பு விதி முழுமையடையாமல் இருந்தது, இன்னும் இருக்குது. அது என்னன்னா, ஈர்ப்பு விசை என்பது எப்படி உருவாகுது, ஈர்ப்பு விசை பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா கோள்களையும் நட்சத்திரங்களையும் எப்படி இயக்குது, கட்டுப்படுத்துதுன்னு நியூட்டனால் கடைசி வரைக்கும் சொல்லவே முடியல. உதாரணத்துக்காக நம்ம சோலார் சிஸ்டத்தையே எடுத்துக்கலாம். சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொரு கோள்களுக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா கோள்களும் சூரியனுக்கு உள்ளே விழுந்திருக்கணும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. எல்லா கோள்களும் சூரியனை ஏதோ ஒரு பாதையில் சுற்றி வருது. கோள்களின் இந்த இயக்கத்துக்கு நியூட்டனின் ஈர்ப்பு விதி சரியான விளக்கத்தை கொடுக்க முடியல. இப்படி தான் நியூட்டனின் ஈர்ப்பு விதி ஒரு முழுமையடையாத நிலையில் இருக்குது. ஆனாலும் நியூட்டன் ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸுங்கிறதுல கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க. நியூட்டனுக்கு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நியூட்டனின் ஈர்ப்பு விதி கொள்கையின் அடிப்படையே ஈர்ப்பு விசை ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். இப்போது நியூட்டனின் ஈர்ப்பு விதி எதை அடிப்படையாக கொண்டு இயங்குதுன்னு நமக்கு தெரியும். அடுத்ததாக ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு விதி என்ன, எதுக்காக ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு விதி நியூட்டனின் ஈர்ப்பு விதிக்கு எதிரானதாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நியூட்டனின் ஈர்ப்பு விதி முழுமையடையாததுனால 1900ஆவது ஆண்டுகளில் ஐன்ஸ்டீன் புதுசாக ஒரு ஈர்ப்பு விதியை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு விதியின் தொடக்கமே நியூட்டனின் ஈர்ப்பு விதிக்கு நேர் எதிராக இருக்கும். எப்படின்னா, நியூட்டன் ஈர்ப்பு விதியை ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐன்ஸ்டீன் ஈர்ப்பு விசையை ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் இல்லை, அது ஒரு இல்யூஷன், அதாவது ஒரு மாயைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஐன்ஸ்டீனின் விளக்கம் என்னன்னு இப்போ சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மொத்த பிரபஞ்சத்தையும் டைம் லேயர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த டைம் லேயரில் எந்த ஒரு மாசையும் வைக்கும்போது எல்லா மாசும் டைம் லேயரை இந்த மாதிரி வளைத்து குழி போன்ற அமைப்பை உருவாக்குமாம். இந்த அமைப்பு தான் ஈர்ப்பு விசை மாதிரி செயல்படும்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கோள் மற்ற கோளை இந்த பள்ளமான இடத்தில்தான் சுற்றி வருமாம். ஒரு கோள் மற்ற கோளை சுற்றி வருவது என்பது எந்த விசையாலும் இல்லை,
இது ஒரு இயற்கையான நிகழ்வுன்னு ஐன்ஸ்டீன் ஈர்ப்பு விதி சொல்லுது. அதாவது நம்ம சோலார் சிஸ்டமில் எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வர்றதுக்கு எந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸும் காரணம் இல்லை, சூரியனின் ஸ்பேஸ் டைமில் உருவாகும் இந்த கர்வேச்சர் தான் காரணம்னு ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு விதி சொல்லுது. அதே போல் பூமியை செயற்கைக்கோள்களும் நிலாவும் சுற்றி வருவதற்கு காரணம் பூமி உருவாக்கும் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் தான் காரணமாம். அது மட்டும் இல்லை, ஒரு கோளை மற்ற கோள்களும் செயற்கைக்கோள்களும் சுற்றி வருவது ஒரு இயற்கையான நிகழ்வு, இதுக்கு எந்த விதமான ஒரு ஃபோர்ஸும் தேவையில்லைன்னும் ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு விதி சொல்லுது. இப்படி தான் ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு விதியும் நியூட்டனின் ஈர்ப்பு விதியும் அடிப்படையிலேயே நேரெதிராக இருக்குது. இப்படி நியூட்டன் ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு விதி ஒன்றுக்கொன்று நேரெதிராக இருக்கும் இந்த 2000 ஆண்டு காலகட்டத்தில் தான் நாம் ஒரு ஈர்ப்பு விதியை கடந்த காணொளிகளில் அறிமுகப்படுத்தி இருந்தோம். நம்மளுடைய ஈர்ப்பு விதியின் கோட்பாடு ஈர்ப்பு விசை எப்படி உருவாகுது, ஈர்ப்பு விசை மொத்த பிரபஞ்சத்தையும் எப்படி இயக்கும்னும் மிக தெளிவாக விளக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ஈர்ப்பு விதி கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நாம் கடந்த ஒரு காணொளியில் ஈர்ப்பு விசை எப்படி உருவாகுதுன்னு சொல்லியிருந்தோம். அது என்னன்னா, குறிப்பிட்ட நிறை உள்ள ஒரு பொருளை ஆகாயத்தின் வெற்றிடத்தில் வைக்கும்போது அந்த பொருளின் நிறை அடர்த்திக்கு சமமான வெற்றிடம் ஆகாயத்தின் வெற்றிடத்திலிருந்து நீக்கப்படும். இவ்வாறு நீக்கப்படும் வெற்றிடத்தின் எதிர்வினைதான் வெற்றிடம் நீக்கப்பட்ட இடத்தின் ஈர்ப்பு விசையாக செயல்படும். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஈர்ப்பு விசைங்கிறது எந்த மாசும் நேரடியாக உருவாக்குற ஒன்று இல்லை. ஒவ்வொரு மாசின் அடர்த்திக்கும் ஆகாயத்தின் வெற்றிடத்துக்குமான ஒரு தொடர்பு தான் ஈர்ப்பு விசையை உருவாக்குது. நம்மளுடைய கோட்பாட்டின்படியும் ஈர்ப்பு விசை என்பது ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் தான். ஈர்ப்பு விசைங்கிறது இல்லூஷன் கிடையாது, அதாவது மாயை கிடையாது. ஏன்னா நம்ம ஈர்ப்பு விதி கோட்பாட்டின் அடிப்படையில் தான் காந்தமலை சோதனையை செய்தோம். அதில் நமக்கு 100% வெற்றியும் கிடைச்சிருக்கு. அந்த காணொளி நம்ம சேனலில் இருக்குது பாருங்க. அது மட்டும் இல்லை, எல்லா கோள்களும் எதுக்காக லேயர் பை லேயராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இப்படி பல செயல்களுக்கான அறிவியல் விளக்கமும் நம்ம சேனலில் இருக்குது, எல்லாரும் பாருங்க. இனி வரும் காணொளிகளில் நியூட்டனின் ஈர்ப்பு விதி என்னெல்லாம் சொல்லுது, ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பு விதி என்னெல்லாம் சொல்லுது, அவங்களுடைய ஈர்ப்பு விதியின் நிறை குறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு நம்மளுடைய ஈர்ப்பு விதியின் கோட்பாடு எப்படியெல்லாம் செயல்படுதுன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். நியூட்டன் ஐன்ஸ்டீனுக்குமான இந்த போட்டி களத்தில் நாமளும் இறங்கலாம். இது ஒரு எளிதான காரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அதை ஒரு நம்பிக்கையுடன் உங்களின் ஆதரவோடு செய்து காட்டணும். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்களும் கேள்விகளை உருவாக்குங்க, அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காணொளியும் அறிவியலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிவிட்டு காரணத்தை கமெண்டில் சொல்லுங்கள், நாம் அதை திருத்திக்கலாம். உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க. அடுத்த ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம்.